நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோசடி அழைப்புகள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எடுக்க வேண்டாம். மோசடி அழைப்புகளாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பறிக்க மோசடியில் ஈடுபடுபவர்கள் புதிய முறைகளை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகின்றனர். எனினும் மோசடியாளர்கள் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசாங்கம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது ஆன்லைனில் மோசடி அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு செய்தி சேனலையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ ஓப்பன் செய்யும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் பற்றிய தகவல்களை அதிகமாக பார்க்கிறீர்கள். மேலும் ஃப்ராடு கால்ஸ் பெரும்பாலான நேரங்களில் மக்கள் தங்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். மேலும் மோசடி செய்பவர்கள் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொள்ளையடிக்க புதிய வழிமுறைகளையும் பின்பற்றுகின்றனர். எனவே மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாக்க நம் கவர்மெண்ட் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதில் இன்டர்நெட் கால் செய்வது தற்பொழுது சாதாரணமாகிவிட்டது. இதன் மூலம் மோசடி கும்பல் வலைவிரித்து வருகின்றன. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 எண்களில் இருந்து அழைப்பு வந்தால் மக்கள் தவறுதலாக கூட இந்த அழைப்பை எடுக்க வேண்டாம். இணைய அழைப்பு மோசடி. தாய்லாந்தில் உள்ளவர்கள் இணையத்திலிருந்து அழைக்கும் எண்கள் +697 அல்லது +698 தொடங்குவதாக தாய்லாந்து தொலைத்தொடர்பு ஆணையம் தெரிவித்தது. அத்தகைய அழைப்புகளை கண்காணிப்பது மிகவும் கடினம். VPN உதவியுடன் தங்கள் முகவரியை கூட மறைக்கிறார்கள். இதனால் அவர்கள் சிக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. மோசடிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது? தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தால் அதை யாரும் எடுக்க வேண்டாம். யாரேனும் தவறுதலாக ஃபோனை எடுத்து விட்டாலும் கூட தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம். அவர்கள் பேங்க் அல்லது அரசாங்கத்தில் இருந்து அழைப்பதாக கூறி தகவல்களை கேட்பார்கள். இது குறித்து கால்ஸ் அதிகமாக இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். புகார் அளிப்பது எப்படி? மோசடி செய்பவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க ட்ராக்ஸு போர்ட்டல் என்ற புதிய இணையதளத்தை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்திற்கு இணங்க அழைப்புகள் ஏதேனும் வந்தால் இந்த அரசின் இணையதளத்தில் நேரடியாக புகார் அளிக்கலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.